மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, மாணவர் முதல்ல சார் ஒரு காணொளி ஒளிபரப்புறேன். நீங்க அதை பாருங்க முத. An introduction to area. Area is the space inside a 2D shape. We can't use units such as centimetres or metres because they only measure distances in a straight line. So, to measure area, we use squares. This shape has an area of 8 squares. Let's calculate the area of some other shapes. If we overlay a grid, it makes it easy to calculate. By counting, we can see that the area of the first shape is 15 squares, and the area of the second shape is 12 squares. But what if we want to calculate the area of a shape and there are no squares to help us? For example, this playing court. We will need to know the length and the width of our shape. The length is 7 metres and the width is 4 metres. The rule for calculating the area of a rectangle is length times width. So, to calculate the area of this rectangle, we must multiply 7 metres by 4 metres. 7 times 4 equals 28. The area is 28 squares. And because our measurements are in metres, the area is 28 square metres. So, now we know the rule. Area equals length times width. But let's go back to our last example to see why this works. We know that we have 4 rows, each with 7 squares. 7 times 4. We can see that 28 squares fit perfectly over the area. So, the area is 28 square metres, or metres squared. Let's see if we can use this rule with another rectangle. Area equals length, which is 8 centimetres, times width, which is 3 centimetres. 8 times 3 is 24. This rectangle has an area of 24 centimetre squares. Instead of writing squares, we can use this symbol to show we are measuring area. Now we'll have a go at calculating the area of an irregular shape. Here is the floor plan of a house. Can you see how we can divide this irregular shape into 2 rectangles? There are a couple of ways we could do it. One is like this, and another is like this. Then, we just have to use our rule area equals length times width to work out the area of both rectangles. Finding the area of a rectangle is easy. சரி, மாணவர்கள் அனைவருக்கும் விளங்கியிருக்கும். இன்றைக்கு நம்ம பரப்பளவு, அதாவது பரப்பளவு எப்படி பார்க்கறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? அதாவது வடிவியல்ல பரப்பளவு வடிவியல் பரப்பளவு எப்படி தெரிஞ்சதுக்கு பார்க்க போறோம். இதுக்கு சுற்றளவு பார்த்திருந்தோம். தொடர்ந்து பரப்பளவு பரப்பளவு மாணவர்கள் பக்கம் 211 பக்கம் 209 பாடநூலை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? 4 விதமான வடிவங்களுக்கு நீங்க பரப்பளவு கண்டுபிடிக்க தெரிந்திருக்கணும். ஒண்ணு சதுரம், அடுத்து செவ்வகம், அடுத்தது முக்கோணம். சரியா? முக்கோணத்துல 2 இருக்கு. முக்கோணம், அடுத்தது இரு சமபக்க முக்கோணம். இந்த 4 வடிவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கிய அடிப்படை வடிவங்கள் 3 இதுல. நீளம், சதுரம், செவ்வகம், முக்கோணம். இதுக்கு தெரிந்திருக்கணும். மாணவர்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை பார்க்கலாம். பாடநூல் 209. சரியா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா
மாணவர்களுக்கு வந்து சதுரம் கொடுத்திருக்காங்க. ஓகே, சதுரத்தோட பரப்பளவு கணக்கு பண்றதுன்னா நீளம் பெருக்கல் அகலம். நீளம் பெருக்கல் அகலம். நீளம் பெருக்கல் அகலம். உதாரணம், இங்க 2 சென்டிமீட்டர், இங்கேயும் 2 சென்டிமீட்டர் தான் வரணும். ஏன்னா வந்து சதுரத்திற்கு வந்து எல்லா பக்கமும் சமம். இப்ப 2 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 சென்டிமீட்டர் சமக்குறி 2 பெருக்கல் 2 4 சென்டிமீட்டர் 2 வாட்டி வருது. இப்ப நம்ம மேலுக்கு சிறிதா 2 போட்டுக்கணும். இது ஸ்கொயர் சொல்லுவாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காணொலியில வந்து இதை விளக்கியிருப்பாங்க. மீட்டர்னா மீட்டர் போட்டுக்கலாம், கிலோமீட்டர்னா கிலோமீட்டர் என்பது போட்டுக்கொள்ளலாம். சரியா? இதுதான் சதுரத்துக்கான வழிமுறை. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து செவ்வகத்துக்கும் அதே வழிமுறை தான். அதாவது பரப்பளவு கணக்கு பண்ணா நீளம் பெருக்கல் அகலம். என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா அதோட அகலமும் நீளமும் வித்தியாசப்படும். அப்ப இங்க வந்து உதாரணம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்க கண்டிப்பா இதோட கூட இருக்கணும், நீளம் வந்து கூட தான் இருக்கணும். சரியா? அதே நீளம் பெருக்கல் அகலம், நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர். சோ இது மாணவர்கள் பாத்தீங்கன்னா இதுல மாணவர் பாத்தீங்கன்னா 8 பெருக்கல் 4 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது பரப்பளவு. சரியா? 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கு வந்து செவ்வகத்துக்கு. ஆனா ஒரே ஃபார்முலா தான். அதாவது வந்து பரப்பளவுனாலே வந்து நீளம் பெருக்கல் அகலம். அதை வந்து மாணவன் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? தொடர்ந்து வந்து நம்ம வந்து முக்கோணத்துக்கு போவோம். முக்கோணம் 2 வகைப்படுகிறது. ஆனா வந்து அதுக்கு ஃபார்முலா ஒண்ணுதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்துக்கு அரை பெருக்கல் அடித்தளம் பெருக்கல் உயரம். இங்க நீளம் அகலம் வராது. ஏன்னா வந்து முக்கோணத்துக்கு வந்து உயரம், இதுதான் உயரம். இருசமபக்க முக்கோணத்துக்கு வந்து இதுதான் உயரம், இதுதான் உயரம். புள்ளி இருக்குல்ல, இதுதான் உயரம். சரியா? அடித்தளம் கீழே உள்ளது, கீழே ஃபுல்லா இது எல்லாமே அடித்தளத்துல சேரும். சரியா? உயரம். உதாரணம் இங்க பார்ப்போம், ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம், உயரம் வந்து ஆசிரியர் வந்து 6 சென்டிமீட்டர் போடுறேன், அடித்தளம் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். அரை, அரை ஏன்னா அரை பாகம். அதான் முக்கோணம் எல்லாமே அரை பாகத்தை கொண்டது. அப்ப அரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண தேவையில்ல, அது ஃபார்முலே இருக்கிறதுனால அதை சேர்த்து கொள்ள வேண்டும். பெருக்கல் அடித்தளம் 4 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர். நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன செய்யலாம் அப்படின்னா 2 1 பெருக்கல் 4 4 4 பெருக்கல் 6 24. 24 வந்து வகுத்துமா 4 2 2 12 24. அப்ப 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான் வரும். சரியா? இதுதான் வந்து பரப்பளவோட கண்டுபிடிக்கிறது. அதாவது வந்து பரப்பளவு, முக்கோணத்தை பரப்பளவு கண்டுபிடிக்க விதம். சரியா? அரை வந்து சேர்த்துக்கணும், அதுதான் வித்தியாசப்படும். அதே போலதான் உங்களுக்கு வந்து முக்கோணத்துக்கும் அதே போலதான் உயரம் இருக்கு, அடித்தளம் இருக்கு. சரியா? அதை வைத்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அறையை சேர்த்து பெருக்கல் அடித்தளம் பெருக்கல் உயரம் நம்ம வந்து இதை மேற்கொண்டோமா நம்மளுக்கு வந்து விடை கிடைத்து விடும். அதாவது வந்து பரப்பளவு கிடைத்து விடும், இணைக்கப்பட்ட விடை. ஓகே, அப்ப வந்து அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மாணவர் வந்து இணைக்கப்படும். அதாவது ஒரு வடிவம் கொடுத்திருக்க மாட்டாங்க, 2 வடிவங்கள் சேர்த்து கொடுத்திருப்பாங்க 5ஆம் ஆண்டு. சோ மாணவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு வடிவத்தையும் கண்டுபிடித்த பிறகுதான் சேர்க்க வேண்டும். நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விடை கிடைத்து விடும். சரியா? அதுதான் இந்த உதாரணம் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் வந்து இதுக்கு முன்னு பாத்தீங்கன்னா நீளம் பெருக்கல் அகலம். இங்க பாத்தீங்கன்னா நீளம் பெருக்கல் அகலம் ஏயோட மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஏ வந்து சதுரம். இப்ப 4 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 4 சென்டிமீட்டர் தான், ஏன்னா சதுரம். 4 பெருக்கல் 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். பி பாத்தீங்கன்னா முக்கோணம், இது உயரம்,
இது அடித்தளம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உயரம் 4 தான் வரும். ஏன்னா இங்க 4னால இங்க 4 தான் வரும். இப்ப அடித்தளம் 2 சென்டிமீட்டர். இப்ப இது பெருக்கு 1 2 2 பெருக்குனால 8. 8 வகுத்தல் 2 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன செய்யறாங்க 16 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் கூட்டல் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும். சரியா? இதுதான் மொத்தம். அதனால 2 வடிவங்கள் இருக்காங்க. சரியா? அடுத்த உதாரணம் பார்க்கலாம். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறை இருக்கு. ஸோ எடுத்துக்காட்டு 1க்கு பாத்தீங்கன்னா வந்து 3 வழிமுறை கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம ஒரு வழிமுறை 3 முதல் வழிமுறை வந்து இங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்க பிரிச்சனால இது வந்து ஏ வந்து ஒரு செவ்வகம். ஏன்னா வந்து அதோட அளவு பாத்தீங்கன்னா வந்து வேறுபட்டிருக்கு. அதோட அளவு பாத்தீங்கன்னா வந்து வேறுபட்டிருக்கு. சரியா? ஏன்னா அளவு வந்து வேறுபட்டிருக்கு. இப்ப 8 பெருக்கல் 11 செய்யலாம். மாணவர்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட கிடைச்சிரும். பி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க 5னா 8ல 5 போச்சுன்னா இங்க 3. இப்ப இங்க 3. இங்கேருந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. சரியா? எவ்வளவுன்னு தெரியல. இப்ப இதை வைத்தே நம்ம வந்து கணக்கு பண்ணலாம். உதாரணம் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இங்கேயும் 3 தான் வருதுன்னு போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க 8 பெருக்கல் 8 64 சென்டிமீட்டர். 8 பெருக்கல் 8 இப்படி 8 பெருக்கல் 8 கிடைச்சு இல்ல. மேலுக்கு பார்க்கலாம். மறுபடியும் வடிவத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, முதன்மை வடிவத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 11 இங்க கொடுத்திருக்காங்க. 11 என்பது இங்கேருந்து இங்க வரைக்கும். சரியா? முழுமையானதுதான் 11. இப்ப சரிதான். இங்க என்ன கொடுத்திருக்காங்க 11. இப்ப 11 இங்க 8. இப்ப இங்க 8னா இங்க 11. இங்கேருந்து இங்க 11. சரியா? கீழே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல. இப்ப 8 பெருக்கல் 8. இப்ப இது வந்து ஒரு சதுரம் ஆக்கிட்டாங்க. சரியா? ஆனா வந்து பரீட்சையில வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இது சதுரமா இல்லையா அப்படின்னு. இப்ப 8 பெருக்கல் 8 64. இது ஒரு சதுரம் ஆக்கிட்டாங்க. 3 3 3 இங்கேயும் 3. 3 பெருக்கல் 3 9. கூட்டினா 73 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, அதுவே இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்படி பிரிச்சனால இங்க வந்து 8 இருந்தது. 8ல 3 பிரிச்சா 5. 11 பெருக்கல் 3 இது கண்டுபிடிச்சிட்டாங்க. 33. 8 பெருக்கல் 5. 8 பெருக்கல் 5 பாத்தீங்கன்னா வந்து 40. இது பாத்தீங்கன்னா 73 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து முழுசா வெளியாக்கிட்டாங்க. அதாவது வந்து முழுசா ஒரு பெரிய இதா வெளியாக்கிட்டாங்க. 11 பெருக்கல் 8 88. சின்னது மட்டும் கணக்கு பண்ணியிருக்காங்க. 5 பெருக்கல் 3 15. இது கழிக்கணும். ஏன்னா இதுல வந்து நீல வர்ணம், அதாவது வந்து அது வந்து கருமையாக்கல. அதனால வந்து அதை கழிக்கிறாங்க. இது 3 வழிமுறை. மாணவர்களுக்கு வந்து வேற வெவ்வேறு வழிமுறை கேட்டிருந்தாங்கன்னா இதுல நீங்க வந்து மாணவர்கள் தேர்வு செய்துக்கலாம். எத்தனை வழிமுறை வேணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 2 வழிமுறை கேட்பாங்க. மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். சரியா? அதே போலதான் இதுவும் பரப்பளவை கணக்கிடுதல். சரியா? இது சுற்றளவு இல்லை, பரப்பளவு. அப்படின்னா பரப்பளவு மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பிரிக்க வேண்டும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைத்த வடிவங்களை வந்து பிரிக்க வேண்டும். இப்படி பிரிக்கலாம், இது இப்படி பிரிக்கலாம். சரியா? இது வந்து நீங்க நேரடியாவே கணக்கு பண்ணலாம். இது நேரடியாக மாணவர்கள் கணக்கு பண்ணலாம். ஒவ்வொன்று கணக்கு பண்ண அவசியம் கிடையாது. நேரடியாவே மாணவர்கள் கணக்கு பண்ணலாம். ஓகே, இதையும் தனியா 2 முக்கோணம். இது வந்து இப்படியே பிரித்து கொள்ளலாம். மாணவன் முதல் பிரிக்கணும். பிரித்த பிறகுதான் கணக்கிட வேண்டும். மாணவன் இந்த 6 கணக்கையும் வந்து செய்து முயற்சி செய்து பார்க்கலாம். சரியா? இவ்வளவுதான் இன்றைய தலைப்பு. சரியா? மீண்டும் சந்திக்க வரை நன்றி.